சென்னை வேளச்சேரி ஜெகநாதபுரம் பகுதியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம். சட்டப்படி சந்திக்கலாம் என அனைத்து கட்சியினர் ஜெகநாதபுரம் மக்களுக்கு ஆதரவு. சென்னை வேளச்சேரி ஏரிக்கு சொந்தமான ஏரிக்கரை பகுதியில் வேளச்சேரி ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் அமைந்துள்ளது. இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வீடுகளை அமைத்து வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நீதிமன்றம் உத்தரவின் பேரில் நீர்நிலைகளை பாதுகாக்கும் பொருட்டு மழைநீரை சேமிக்க நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுக்கும் பணி தமிழகம் முழுவதும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நவம்பர் 25ஆம் தேதி அன்று காலை வேளச்சேரி ஏரிக்கு சொந்தமான ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் கரை பகுதியில் சுமார் 40 வருடங்களாக வாழ்ந்து வரும் குடியிருப்பு இடங்களை நீர்வளத்துறை, வருவாய்த்துறை, மாநகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேளச்சேரி ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதியில் குடியிருந்து வரும் மக்கள் சுமார் 1500க்கும் மேற்பட்டோர் ஒன்று திரண்டு ராஜலட்சுமி நகர் முதல் பிரதான சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பகுதி மக்களின் போராட்டத்தால் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. வேளச்சேரி ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகரில் குடியிருக்கும் மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தக்கூடாது என தமிழகத்தில் உள்ள திமுக, அதிமுக, பாஜக, பாமக, கம்யூனிஸ்ட், தேமுதிக, நாம் தமிழர், மே 17 இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அப்பகுதி மக்களை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்தனர். பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் பேசுகையில், நீர்நிலையில் ஆக்கிரமிப்பு என்று இப்பகுதியை எடுக்க வருவதற்கு முன்பு தமிழகத்தில் பல்வேறு நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தமிழக அரசால் கட்டப்பட்டுள்ள அரசு அலுவலகங்கள், குடியிருப்புகள், வணிக வளாகங்கள், தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றை முதலில் கணக்கெடுத்து எடுக்க வேண்டும். அது தமிழக அரசால் முடியாது. நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்படுவதை அனைத்து கட்சிகளும் எதிர்க்கிறோம். நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மதிக்கிறோம். இங்குள்ள மக்கள் இன்றோ நேற்றோ இங்கு வீடு கட்டி வரவில்லை. சுமார் 40 வருடங்களுக்கு முன்பு இங்கு வீடு கட்டி வசித்து வருகின்றனர். 40 வருடங்களுக்கு முன்னால் அரசு ஏன் இதை தடுக்கவில்லை? அன்றைய அரசு அதிகாரிகள் ஏன் அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கவில்லை? தற்போது வேளச்சேரி ஏரி கரை பகுதியில் ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதி அமைந்துள்ளது. இங்குள்ள மக்கள் ஏரிக்கு இடையூறு இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது கணக்கெடுக்கும் பணி என்று கூறி இங்குள்ள மக்களை அப்புறப்படுத்துவதற்கான முயற்சிகளை தமிழக அரசு எடுக்கக்கூடாது. இங்குள்ள மக்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாக்க அனைத்து கட்சிகளும் இப்பகுதி மக்களோடு நின்று ஆதரவளிப்போம். தேவைப்பட்டால் அனைத்து பிரச்சனைகளையும் சட்டப்படி சந்திப்போம் என ஆதரவு தெரிவித்தனர். நவம்பர் 25ஆம் தேதி அன்று மாலை தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வேளச்சேரி ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதி மக்களை சந்தித்து பேசினார். அதில் திமுக அரசின் ஆதரவு என்றும் இப்பகுதி மக்களுக்கு உண்டு என்றும், இது நீதிமன்றத்தின் ஆணைப்படி கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் இங்கிருக்கும் மக்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்பது முற்றிலும் தவறானது. ஏரிக்கு இடையூறு இல்லாமல் கரைப்பகுதியில் இப்பகுதி அமைந்திருப்பதால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதற்கு திமுக அரசு என்றும் உறுதுணையாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். இதனையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட வேளச்சேரி ஜெகநாதபுரம் ராஜலட்சுமி நகர் பகுதி மக்கள் அமைதியாக கலைந்து சென்றனர். இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிந்தாலும், இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம், பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளில் இருந்து அந்த வழக்குகளின் காரணமாக இன்றைக்கு இந்த பயோமெட்ரிக் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம். இது மிகப்பெரிய அராஜகம். அதாவது கவர்மெண்ட் செஞ்சா தப்பு இல்லை, தனியார் செஞ்சா தப்பு. எப்பயுமே நம்ம முதலமைச்சர் அப்படிதான் பேசுறாரு. ஒரு 4-5 நாள் டிவியில பாக்குறேன். அப்பப்ப போதையின் தீமைகளை பத்தி முதலமைச்சர் பேசிக்கிட்டே இருக்காரு. போதை மாதிரி ஒரு அழிவு எதுவுமே கிடையாதுங்கிறாரு. ஆனா டாஸ்மாக் கடையை மூட மாட்டேங்குது. டாஸ்மாக் கடையில விற்பனையை அதிகப்படுத்தும். 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சேல் ஆனா 2 கவுண்டர் ஓபன் பண்றோம். அதே மாதிரிதான் பக்கத்துல ஹவுசிங் போர்டு வீடு கட்டியிருக்கு, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வீடு கட்டியிருக்காங்க. மாடி கணக்கா அது கவர்மெண்டே அப்ரூவ் பண்ணி, கவர்மெண்டே திட்டமிட்டு, கவர்மெண்டே செயல்படுத்தி மக்களை உட்கார வச்சிருக்கு. சிலதை வித்திருக்காங்க, சிலதை ஏழைகளுக்கு கொடுத்திருக்காங்க. இதே வேளச்சேரி ஏரியை மறிச்சுதான் 100 அடி ரோடு போட்டிருக்காங்க. அப்ப அரசாங்கம் இதே இடத்துல கட்ட வீடுகள்லாம் இடிக்க போறாங்களா? அங்க கணக்கெடுப்பாங்களா? இது முக்கியமான கேள்வியா இல்லையா? இரண்டாவது, 40 வருஷம் 35 வருஷமா இங்க குடியிருக்கிறவங்க எல்லாம் வீட்டு வரி கட்டுறாங்க.
அப்ப உங்க வீடை இடிக்க போறோம், உங்கள்கிட்ட எல்லாம் வீட்டு வரி வாங்க மாட்டோம், உங்க வீடை இடிக்க போறோம், உங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை கிடையாது, உங்க வீடை இடிக்க போறோம், உங்களுக்கெல்லாம் ஆதார் அட்டை கிடையாது, உங்க வீடை இடிக்க போறோம், உங்களுக்கெல்லாம் மின் கட்டணம் மின் இணைப்பு கிடையாது அப்படின்னு ஒரு அரசாங்கம் இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான என்னென்ன நார்மலா என்ன ஒரு குடியிருக்கிற மக்கள் கிடைக்கணுமோ அத்தனை இணைப்புகளையும் சேவையையும் அரசாங்கம் கொடுத்துட்டு இப்ப திடீர்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளை பெற்று பிள்ளைகளை படிக்க வச்சு அவங்களுக்கு பேர பிள்ளைகளை பார்த்துட்டு இருக்க காலத்துல நீங்க குடியிருக்க கூடாது ஓடுனா என்ன நியாயம்? இது எப்படி ஒரு நீதிமன்றத்திலே இப்படி ஒரு கருத்து சொன்னா கூட அரசாங்கம் இந்த மக்கள் சார்பாக தமிழ்நாடு அரசு அந்த நீதிமன்றத்தில் வாதிட்டு இவங்களுக்கு காப்பாற்றணும், இவங்களுக்கு இங்க குடியிருக்கிற உரிமையை பெற்றுத்தரணும். இதுதான் ஒரு அரசாங்கத்தின் கடமை. அப்ப இன்றைக்கு பல ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு, அரசாங்கத்தின் மூலம் நடந்திருக்கு. வள்ளுவர் கோட்டமே ஏரியிலெல்லாம் கட்டப்பட்டது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு ஏரியிலெல்லாம் கட்டப்பட்டது, எத்தனையோ அமைப்புகள் ஏரியில கட்டுறோம். என்ன செய்யணும்? இனிமேல் யாரும் ஏரியை ஆக்கிரமிப்பு பண்ணாமல் பாதுகாக்க வேண்டியதுதான் அரசாங்கத்தோட கடமை. அதை விட்டுட்டு 30 வருஷம் 40 வருஷம் குடியிருக்கவங்க எல்லாம் பட்டியல் எடுக்கிறது, பயமுறுத்துறது, திருப்பி தேர்தல் வரும்போது உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படியே பார்த்துக்கிட்டு ஆளுங்கட்சி லேசாக பேசி முடிச்சுட்டு வர்ற தேர்தலில் ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு கேட்கறது, ஓட்டு போட்டு ஜெயிச்ச பிறகு மறுபடியும் வந்து இடிக்க வர்றது, லிஸ்ட் எடுக்கிறது. இதே பிழைப்பா? ஒரு மக்களை ஏமாத்தி அவர்களுக்கு வஞ்சகம் செய்துதான் ஓட்டு வாங்கணுமா? இதை முதலமைச்சர் சிந்திக்கணும். ரேஸ் கோர்ஸ்ல ஏரி கட்டுறீங்க, அது என்ன ஒரு மூலையில ஏரி? எவ்வளவு பெரிய ஏரி உலகத்துல இருக்க. கிரவுண்ட்ல ஒரு நூற்றுக்கணக்கான ஏக்கர் ஒரு பெரிய ஏரியை கட்டுங்க, ஒரு டேம் மாதிரி கட்டுங்க, எல்லா மழைநீரை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திட்டம் போடுங்க. அதை விட பள்ளமான பகுதியில் இருந்தா போர் வச்சு வாட்டரை மேல கொண்டு வந்து எப்படி கிருஷ்ணகிரியில தண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி கொண்டு போய் வேளச்சேரி ஏரியில ஒரு 100 ஏக்கர்ல ஏரி கட்டுங்க சார். ஒரு 2 டிஎம்சி 3 டிஎம்சி தேக்கி வைக்கிற அளவுக்கு. அதை விட்டுட்டு 40 வருஷமா குடியிருக்கிறவங்க, மின் கட்டண இணைப்பு மின்சார இணைப்பு கட்டுறவங்க, ஓட்டு போடுறவங்க, ரேஷன் கடை ஜாமான் வாங்குறவங்க அத்தனை பேரையும் இந்த ஊர் மக்கள், இந்த பகுதி மக்கள் அந்த குடும்பத்தில் போய் கேட்டா எங்கப்பா குடியிருக்க? வேளச்சேரியில் இருக்க. 30 வருஷம் 40 வருஷம் சொன்னவங்கள அவங்க அட்ரஸ் அழிக்க பாக்குறீங்களா? இது நியாயம் இல்லை. அவர்களுக்கு பாஜக துணை நிற்க வேண்டும் என்று மாநிலத்தில் சொன்னதன் அடிப்படையில் இங்க வந்திருக்கிறோம். அந்த மக்களோட நாங்கள் என்னைக்கும் குரல் கொடுப்போம்.